ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு GLSSC தமிழ். நான் தான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நடந்த ஷிஃப்ட் 1 ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் தான். ஜிஎஸ் கொஞ்சம் இருக்கு, ஜென்ரல் அவேர்னஸும் வந்து கொஞ்சம் இருக்கு. வேர் இஸ் ஏடிபி ப்ரொடியூஸ்டுன்னு கேட்குறாங்க. ஒரு செல்லில் ஏடிபி எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும்? மைட்டோ கான்ட்ரியால ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ செல் ஆர்கனல்ஸ்ல இருந்து கேள்வி வந்திருக்கு, ரைட்டா? ஏடிபின்னா என்னது? இதுதான் வந்து எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? அடினோசைன் ட்ரை பாஸ்பேட். நெக்ஸ்ட், calculate the force acting on a body whose mass is 10 kg. acceleration வந்து 2.5 meter per second square. force வந்து கேட்குறான். செகண்ட் லா என்னது? நியூட்டன் செகண்ட் லா. force is equal to mass into acceleration. மாஸ் எவ்வளோனா 10 kgன்னு சொல்லிட்டாங்க. 10 into 2.5 எவ்வளோ வரும்? 25 நியூட்டன் தான் வந்து என்னது? ஃபோர்ஸ். வாட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் த ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ்? இந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து மின்னும் தெரியுமா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா ரிஃப்ராக்ஷன். தமிழில் வந்து ஒளி விலகல்னு சொல்லுவாங்க. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியர், இல்லைன்னா அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். If force F is applied at x distance from the earth, then how much force will be applied when the object is at 2x distance? Okay, distanceன்றதை கொடுத்துருக்காங்க. Force is equal to G m1 m2 divided by r square. இந்த கிராவிடேஷன் இது ரிலேட்டடாக வந்து ஃபோர்ஸ் ஃபார்முலா இதுதான். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இவங்க மாசு கிராவிடேஷன் எதுவுமே வந்து கேட்கல, அதனால இதை டேரக்டே எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/r ஸ்கொயர். எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அதாவது 1/x ஸ்கொயர். இது ஃபோர்ஸ் 1/x ஸ்கொயர் இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு? 2x டிஸ்டன்ஸாக வந்து மாற்றிக்கிறாங்க. 2xனா என்ன வந்துடும்? 1/4x ஸ்கொயர்னு வந்துடுமா? ஸோ F2ன்றது என்னவா மாறிடுது? 1/4x ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிடுறோம். ஸ்டார்டிங்கில் ஃபோர்ஸ் வந்து 1 இருக்குது, இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 1/4 ஆயிடுச்சு. ஸோ 1/4 வந்து ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிருக்கும். ஓகேவா? கால்வாசி தான் இருக்கும். விச் பார்ட் ஆஃப் பிரெயின் கண்ட்ரோல்ஸ் த ஸ்பைனல் கார்டு? அதாவது இது கொஞ்சம் மொட்டையாக வந்து கேட்டிருக்காங்க. பிரெயின் ஸ்டெம் தான் வந்து என்ன பண்ணும்? கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெடுலா ஆம்லிங்கேட்டா, பான்ஸு, மிட் பிரெயின். இது எல்லாமே என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஷின் வந்து அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை, அதனால வந்து என்ன அப்படின்றத மட்டும் நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். பிரெயினில் வந்து செரிபரம், பான்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். செரிப்ரம் வந்து இங்கே இருக்குது, செரிபெல்லம் இங்கே இருக்குது, பான்ஸ்ன்றது இங்கே இருக்குது. விச் எலமெண்ட் டு நாட் ரியாக்ட் வித் கோல்டு வாட்டர்? கோல்டு வாட்டரில் எதெல்லாம் ரியாக்ட் ஆகாது? எந்தெந்த எலமெண்ட்லாம்? கோல்டு, சில்வர், காப்பர், பிளாட்டினம். இது எல்லாமே என்னதுன்னா ரொம்ப ரியாக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மி. என்சிஆர்டி புக்கில் முக்கால்வாசி கொஷின் வந்து என்சிஆர்டி பேஸ்டாக தான் இருக்குது. என்சிஆர்டியில் சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்த்தா இல்லை 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. சரியா? ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதை கேட்டிருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து இந்த லெசன் சொன்னல, அந்த லெசன்லேயே இதுவும் இருக்கு. The ray coming parallel to the principal axis in a convex mirror. இது அதே 10th ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக வந்து வரும். சரியா? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்து ஒரு ரே போயிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்? ஃபோக்கஸில் வந்து பேர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்ச் த பார்ட் ஆஃப் த ஃப்ளவர்ஸ்னு கேட்குறாங்க. ஃப்ளவர்னு எடுத்தால் ஹைபிஸ்கஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ ஹைபிஸ்கஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல சிக்மா, ஸ்டைல், ஓவரி இல்லை ஓவியூட். இது எல்லாமே என்னென்னா கார்பல்னு சொல்லுவாங்க. இந்த கார்பல் என்னது? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு. கலராக இருக்கிறது பெட்டல், பச்சையாக இருக்கிறது செப்பல். ஓகே. ஸ்டாமன்ன்றது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு. அந்த மேலே இருக்கிற இது வந்து ஆந்தரு, இங்கே இருக்கிறது ஃபிலமெண்ட். சரியா? ஸோ
ஸோ இதுதான் வந்து பார்ட் ஆஃப் ஃப்ளவர். இதை தான் வந்து சுற்றி கேட்குறோம். என்னென்னு போடலாம்? v is equal to IR. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் இந்த இடத்துல அப்படின்னா IR ITன்னு வரும். அப்போ என்ன ஆகும்? I ஸ்கொயர் T. ஸோ இதுதான் வந்து I ஸ்கொயர் RT. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அகைன் வந்து நான் அந்த ஐயை வச்சு எழுதுனேன் அப்படின்னா இது கிடைக்கும். இந்த 3 ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் வச்சு கொஷின் இந்த ப்ராப்ளம் ஓரியன்ட் கேள்வி வந்து கேட்கலாம். வாட் இஸ் ஜெல்? இதுவும் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் தாங்க இருக்கு. என்சிஆர்டி கெமிஸ்ட்ரியில். ஓகேவா? இது என்னன்னா டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸு டிஸ்பர்ஷன் மீடியம்னு சொல்லுவாங்க. மீடியம்னா இப்போ சும்மா தண்ணின்னு வச்சுக்கோங்க தான் மீடியம். அந்த தண்ணியில் வந்து என்ன ஆகுது? ஏதாவது ஒரு தூசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதான் அந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். சாலிடு சாலிட் அப்படின்னா சாலிட் சால், லிக்விடு சாலிட்னா சால், கேஸ் சாலிட்னா ஸ்மோக், சாலிட் லிக்விட் அப்படின்னா ஜெல். எதெல்லாம் ஜெல்? சீஸு, பட்டர், ஜெல்லிஸ் இதெல்லாம் ஜெல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதே மாதிரி லிக்விடு சேர்ந்தா எமுல்ஷன், இதுவும் வந்து கேட்பாங்க. ஏரோசல் இதுவும் வந்து கேட்பாங்க. இந்த மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மசில்ஸ் ரிலேட்டடாக வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ஹவு இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் டிட்டர்மெண்ட்? அட்டாமிக் நம்பர்ன்றது எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க? ஒரு எலமெண்ட்ல எவ்வளோ புரோட்டான் இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ த நம்பர் ஆஃப் protons in the nucleus of an atom. Right? What happen when HCl react with water? HCl plus H2O இதை ரியாக்ட் பண்ண விட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா H3Oன்னு ஒன்று கிடைக்கும், Cl மைனஸ்னு ஒன்று கிடைக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோனியம் அயான்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோனியம் அயான் which if not based on electromagnetic effect. ஒரு 4 பொருள் கொடுத்துருப்பான். அந்த 4 பொருளில் வந்து எது எலக்ட்ரோமேக்னட்டிக் எஃபெக்ட் மூலிமா வந்து ரன் ஆகலை, பேஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரைட்டா? அது கொஸ்டின் வந்து இவ்வளோ தான் இருக்குது. டியூ டு விச் எனர்ஜி த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் மூவ்? பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் மூவ் என்னது? கைனட்டிக் எனர்ஜி. மூவ் பண்ணாது கைனட்டிக் எனர்ஜி. ஹைட்டு, அதோட ஸ்டேட்டு, ஷேப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரைட்டா? ஓகே. ஈகோசிஸ்டம் ரிலேட்டடாக வந்து கேள்வின்றது வந்திருக்கு. ஹவ் ஆர் ட்ரையட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு? ட்ரையட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. ட்ரையட்ஸ்ன்றது குவாலிட்டி. அந்த குவாலிட்டின்றது எதா வேணாலும் இருக்கலாம். அதாவது நான் என்னோட கலராக இருக்கலாம். கலர்னு வச்சுக்கிட்டாலே ஹேர் கலர், ஐ கலர். அந்த ஐ கலரில் வந்து ப்ளூ, எல்லோ, பச்சை இதெல்லாம் வரும் தெரியுமா? ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா ட்ரையட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த குவாலிட்டி ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து இன்னொரு ஹியூமனுக்கு எப்படி போகும்னா டிஎன்ஏ வழியாக தான் போகும். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். கார்பன் ஹைட்ரஜன் ரிலேட்டடாக வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கார்பன் ஹைட்ரஜன் சேர்ந்தா அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க. பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸை வந்து ரிலேட்டடாக வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் அட் த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்தியன் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வாங்கினது யார்? அதாவது பெஸ்ட் ஆக்ட்ரஸாக ஒரு இந்தியன் வாங்கினது முதல்ல யாருன்னா அனாசுயா சென்குப்தா. ஹூ இஸ் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எஸ்எஸ்பி? யார்? அம்ரித் மோகன் பிரசாத். இவர் தான் பார்த்தீங்கன்னா சாஸ்த்ரா சீமா பாலோட டிஜியாக இருக்கார். வேர் இஸ் ஜிஞ்சி ஃபோர்ட் ஆர் செஞ்சி ஃபோர்ட்? அதாவது ஜிஞ்சி ஃபோர்ட் இல்லைன்னா செஞ்சி ஃபோர்ட் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் இருக்குது. Cyclonic storm which caused heavy damage in the coastal areas of Bangladesh and West Bengal May 2024. May 2024 அப்போ பங்களாதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்காலோட கோஸ்டல் ஏரியாஸில் பயங்கரமான டேமேஜ் எந்த சைக்ளோன் வந்து காஸ் பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. எந்த சைக்ளோன் பார்த்தீங்கன்னா ரேமால் சைக்ளோன். In how many categories are innovation science awards given in the field of science technology innovation? சரி,
எத்தனை கேட்டகரியாக கொடுக்குறாங்கன்னா மொத்தம் 4 கேட்டகரி. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார். ரைட்டா? இந்த அவார்டு தான் வந்து கொடுக்குறாங்க 4 கேட்டகரியா. ஒன்று விஞ்ஞான் ரத்னா, இன்னொன்று விஞ்ஞான் ஸ்ரீ, விஞ்ஞான் யுவா சாந்தி ஸ்வரூப் பாத்நகர், இன்னொன்று விஞ்ஞான் டீம். இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரி கொடுக்குறாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருந்திருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பேன். எந்த கொஷின் இருக்கோ அந்த கொஷின் அதோட ஆன்சர் மட்டும்தான் வந்து நான் போட்டு வச்சுருப்பேன். நம்ம ஒரு 25 கொஷின் மட்டும் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அடிஷ்னலாக வேறு ஏதாவது கொஷின் கிடச்சதுனாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டெலகிராமில் வந்து போட்டு வரேன். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஒன்று வந்து மெட்டீரியல்ஸ் குரூப் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் குரூப் இருக்கும். இந்த 2 குரூப்லேயும் போட்டு வரேன். மெட்டீரியல்ஸ் அண்ட் டிஸ்கஷன் குரூப்பில் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அப்டேட்ஸ் குரூப்பில் வெறும் என் சைட்லேருந்து வெறும் அப்டேட்ஸ் மட்டும் தான் வந்துட்டுருக்கும். சரியா? சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்றீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.